மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். ஆனா ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி நியமிக்கிறதோ கலெக்டர் நியமிக்கிறதோ யூபிஎஸ் கேடர்ல அலர்ட் ஆகி வரணும். அது கூட அவருக்கு தெரியல. அது எழுதி கொடுக்கறவங்களுக்கு கூட அது தெரியல. அப்ப கூட இருக்கிறவங்க யாரு? நான் ஊழலை ஒழிக்க வந்தேன்றாரு. செங்கோட்டையன் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? இப்ப அதிமுக எழுந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? அதிமுக ஊழல் செய்த கட்சியில் எம்எல்ஏக்களா இருந்தவர்கள் தற்போது சேர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள மிஸ்டர் கிளீன் அவர்கள் எல்லாரும். அப்ப பாவம். அதுக்கு மேல நம்ம விமர்சனம் பண்ண என்ன திட்டிங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி. நான் தான் தமிழ்நாடு, விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய். இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையா? நீங்களா இத்தனை ஆண்டு பத்திரிகை துறையில பணியாற்றுறீங்களா? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு சிறைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா என்னைக்காச்சும் அப்படி பேசியிருக்காங்களா? மறந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி பேசியிருக்கிறாரா? மறந்த கேப்டன் விஜயகாந்த் என்னைக்காவது அப்படி பேசியிருக்கிறாரா? அரசியலில் வந்து வெற்றி பெற முடியாமல் ஒதுங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றைக்காவது நான் கேரியரின் உச்சத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா? உலகநாயகன் கமலஹாசன் என்றைக்காவது நான் கேரியரின் உச்சத்திலிருந்து நான் அரசியல் துறைக்கு வந்திருக்கிறேன் என்ற என்றைக்காவது ஒரு இடத்துல அவர் பெருமிதமா அறிவிச்சிருக்கிறாரா? ஏன் ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று ராகவண்ண மன்றத்தில் அதிகாரப்பூர்வமா அறிவித்த போது நான் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருகிறேன் என்று என்றைக்காவது ஒரு இடத்தில் தன்னை பற்றி பெருமிதமாக அவர் வெளிப்படுத்தினாரா? ஆனா இவர் எது தமிழ்நாடே இவர் பின்னாடிதான் இயங்குற மாதிரியும், தமிழ்நாட்டு மக்கள் இவரை விமர்சனம் பண்ணா தமிழ்நாட்டை எப்படி அது எனக்கு ஒன்றும் புரியல. அது ஆக இது எல்லாம் ஒரு நகைப்புக்குரியதா இருக்கிறது. அரசியல்ல ஒரு பக்குவமின்மையை காட்டுகிறது. அவருக்கான அனுபவமின்மையை இது காட்டுகிறது.